சமீப காலமாக நிறைய கோவில்களுக்கு போகும்பொழுது நாங்கள் பார்க்குற மனசை ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு உற்சவமூர்த்தியுடைய வழிபாடு நடக்குது. அவர் வீதி புறப்பாடுக்கு வெளியே வர போகிறாரு, தீபாராதனை நடக்குது அப்படின்னா 90% பேர் 190% பேர் தன்னுடைய ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறது தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இறைவனுடைய திருமுகத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. இது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. இந்த கைகள் படைக்கப்பட்டது இறைவனுடைய திருமுகத்தை பார்த்து அவரை கைதொழுந்து வணங்குவதற்கு தான் இந்த கைகள் படைக்கப்பட்டது. இந்த வாய் படைக்கப்பட்டது இறைவனுடைய திருநாமத்தை நித்தம் நித்தம் சொல்வதற்காக படைக்கப்பட்டது. இந்த கண்கள் அவருடைய அழகை ரசிப்பதற்காக படைக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு எல்லோருமே அந்த செல்ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கணும்னு இருக்குது. யார் எடுப்பாங்க? ரிப்போர்ட்டர்ஸ் எடுப்பாங்க, இல்லை டிஜிட்டல் மீடியாவில் வீடியோ போடணும்னு நினைக்கிறவங்க எடுப்பாங்க. ஆனால் எல்லோருமே அதை ஏன் எடுக்கிறோம்? அப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், இறைவனை வணங்கணுன்றதை மறந்துட்டு அந்த ஃபோனில் எடுக்கும்போது நம்மளால் முழு வேண்டுதலையும் ஒரு உணர்வுபூர்வமான பக்தியை அங்கே நிச்சயமாக வெளிப்படுத்த